லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் பற்றி உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். 10 மிஸ்டேக்ஸ் மேனேஜர்ஸ் மேக். ஒரு லீடர் செய்வாங்க, ஒரு கிரேட் லீடராக ஆகணும்னு நினைக்கிறவங்க 10 மிஸ்டேக்ஸ் எப்பவுமே செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கு, ஒர்க்கிங் இன் சிலோ. ஒர்க்கிங் எ சிலோ, SILO, சிலோ. நிறைய இடத்துல லீடர் நிறைய விஷயத்துக்கு அமைதியாக சிலோவாக இருந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப போல்ட்னஸோட ஒரு தைரியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் முன் வரணும். அப்போது ஒர்க்கிங் இன் சிலோவாக இல்லாமல் நம்ம எப்பவுமே கான்ஃபிடென்ட் பர்சனாக, க்ரோத் மைண்ட் செட் பர்சனாக, டீமோட ப்ளே பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஒர்க்கிங் இன் சிலோ, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது. செகண்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் பிக் சேஞ்சஸ் டூ குயிக்லி. டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, ஆர்கனைசேஷனில் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னோடனே யாரையும் கூட கன்சிடர் பண்ணாமல், டீம் பிளேயரை உள்ள இன்வால்வ்மெண்ட் பண்ணாமல், டீமோட மைண்ட் சேஞ்ச் பண்ணாமல் இமிடியேட்டாக ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இது மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் ஆயிரும். ரிசல்ட் உங்களுக்கு வராது. டீம் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாருமே ஃபெயிலியர் ஆவாங்க. ஸோ வி மஸ்ட் கிளியர்லி எக்ஸ்பிளைன் தி வாட் கோயிங் டு டூ, வாட் பிக் சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத யூ ஹாவ் டு கம்யூனிகேட் ப்ராப்பர்லி. ஸோ அப்போ என்ன ஆகும், மேக்கிங் பிக் சேஞ்சஸ் டூ குவிக்லி பண்ணாமல் we give the rights and responsibility, empower our team members, discussed properly அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். செகண்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்க, தேர்ட் மிஸ்டேக், திஸ் இஸ் அ நாட் ஸ்பெண்டிங் இனஃப் டைம் வித் their டீம். நம்ம டீம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 80-10 ரூல் பயன்படுத்தி 80% we spend the time with our subordinate, our colleagues, அவர் டீம் மெம்பர்ஸ். கோச் பண்ணுறது, மென்டாரிங் பண்ணுறது அப்படின்னு 80% பண்ணணும். 20% தான் வி டூ த மானிட்டரிங், கிராஸ் எக்ஸாமினேஷன், கொஸ்டினிங், அந்த மாதிரி பண்ணணும். அப்போ நம்ம டீம் மெம்பர்ஸோட ரொம்ப ரிலையபிளாக, நம்பிக்கையாக, ட்ரஸ்ட்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா மேனேஜர்ஸ், HOD செய்யக்கூடிய, லீடர்ஸ் செய்யக்கூடிய மேஜர் மிஸ்டேக்ஸ். ஃபோர்த், பீயிங் த படி. வாட் இஸ் த பீயிங் எ படி? நம்ம ரொம்ப செல்லமா, ஃப்ரெண்ட்லியா, ஒர்க் ஏரியாவில் அன்எத்திக்கலாக, ப்ரொஃபஷனலாக இல்லாமல், ப்ரொஃபஷனலிசம் இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுறதும், அதை மாதிரியான பயணங்கள் பண்ணுறதும் நமக்கு வாழ்க்கையில் ஃபெயிலியர் கொடுக்கும். நம்ம ஒரு கிரேட் மேனேஜராக இருக்க மாட்டோம். நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக்கில் இதுதான் முக்கியமானது. நம்ம எப்பவுமே கரெக்டான அஃபிஷியலாக ரிலேஷன்ஷிப் ஒர்க் பிளேஸில் வச்சுட்ருக்கோம் அப்படின்னா கிரேட் லீடராக, சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக நம்ம சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அப்போது ஃபோர்த்து பாயிண்ட். ஃபிஃப்த்து பாயிண்ட், பீயிங் இன்டைரக்ட். எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம ஃபீட்பேக் கொடுக்கும்போது நம்ம நேரடியாக போய் கொடுக்க மாட்டோம். கூட இருக்கவங்க யார்கிட்டயோ சொல்லுவோம், இல்லை இன்டைரக்ட் கமெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். மிஸ்டேக்ஸ், மேஜர் மிஸ்டேக்ஸ். எப்பவுமே we call the people, directly sit with people, give the wonderful feedback. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு கிரேட் லீடர், ஒரு அசர்ட்டிவ்னஸ் பர்சன், டிரான்ஸ்பரன்ஸாக ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே மதிப்பு அதிகமாக இருக்கும். பட் பீயிங் எ இன்டைரக்ட் ஃபீட்பேக் அப்படின்னா நீங்கள் செய்கிறது மேஜர் மிஸ்டேக்ஸ். ஸோ இதுதான் ஃபிஃப்த். சிக்ஸ்த் மிஸ்டேக், இக்னோரிங் தி பர்ஃபார்மன்ஸ் கன்சர்ன்ஸ். ஒரு பர்சன் நல்ல வேலை செய்கிறாரு, மிஸ்டேக் செய்கிறாரு, கல்ச்சரில் வீக்காக இருக்கார், பிஹேவியரில் வேலை இருக்கார், அட்டிடியூட்ஸ் எல்லாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இமீடியட்டாக கவுன்சிலிங் அவருக்கு கொடுக்க மாட்டீங்க. பிகாஸ் ஹீ இஸ் அ பெஸ்ட் பர்ஃபார்மர்.
பட் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. யார் நல்லா பண்ணாலும் பண்ணலினாலும் அவங்களோட ஃபீட்பேக் இமிடியட்டாக கூப்பிட்டு உட்கார வச்சு இன்ப்ரெஷன்ஸ் மீட்டிங்கில் அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருவோம். இதெல்லாம் நீ கரெக்ட் பண்ண, இதெல்லாம் உன்னோட மிஸ்டேக், நீ ஹை பர்ஃபார்மர் தான், அப்ரிசியேட்டபிள் தான், பட் இந்த இடமெல்லாம் நீ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு யூ ஆர் கிவிங் எ ஒண்டர் ஃபீட்பேக். அப்படின்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணலின்னு அர்த்தம். அப்படி ஃபீட்பேக் கொடுக்காம விட்டீங்க, ஹை பர்ஃபார்மர் நான் சொன்னேன்னா அவர் போயிடுவார் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற மிகப்பெரிய மிஸ்டேக். அப்போ குட் லீடர் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் 7th, letting lack of confidence show. letting lack of confidence show அப்படின்னா எப்படி? நீங்கள் ஒரு ப்ராப்ளம், நம்ம முதல்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஐயோ அவன்கிட்ட நான் போய் ஃபீட்பேக் நெகட்டிவ் கொடுத்தா அவன் வேலையை விட்டு போயிடுவான், இவனுக்கு இந்த விஷயத்தை நமக்கு சேஞ்ச் பண்ணி செய்ய சொன்னால் அவன் கோச்சுக்குவான், அவன் வந்து கோவப்பட்டுட்டு நம்ம கூட ஃபைட் பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க பாருங்க. ஸோ இதுதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய மிஸ்டேக். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, இண்டிபெண்ட்டாக நிற்கிற கெட்ஸ் இல்லை, நாலேஜ் இல்லைங்கிறது உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அப்போ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. 7th மிஸ்டேக் என்னது? லெட்டிங் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஷோ. நீங்கள் கான்ஃபிடென்ட் பர்சன், கான்ஃபிடன்ஸ் லெஸ் பர்சன்ங்கிறது அவங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அப்போ அதை நீங்கள் இமிடியட்டாக கரெக்ட் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஸோ 8th, பீயிங் எ பீப்புள் பிளேயர். டீமாக ஒர்க் பண்ணுறீங்க, ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, இவங்க இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ரன் ஆகாது, இவங்க இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகாது அப்படி நீங்கள் திங்க் பண்ணுறீங்கல்ல, ரிசல்ட் வராது. இந்த பர்சன் இல்லை, ரிசல்ட் வராது. இந்த பர்சனுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கேன், இவங்களுக்காக இந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆகுது, இவங்க இல்லாட்டி ரன் ஆகுது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். ஸோ அப்போது அவாய்ட் பீயிங் எ பீப்புள் பிளேயர். ஸோ அப்போ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டீம் பிளேயராக விளையாடலாம், கேம் பிளேயராக நீங்கள் டீமில் விளையாடலாம், ஆனால் பீப்புளை நம்பி ப்ளே பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கீங்கன்னா மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். அவங்க இல்லைன்னா அந்த டேயில் அந்த ஒர்க்கு நடக்காது. ஸோ அப்போ ஒரு லீடராக, ஒரு மேனேஜராக அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். சரி, 9th மிஸ்டேக், மைக்ரோ மேனேஜிங். எப்பவுமே ஒர்க்கை கொடுத்துறீங்க, டிபார்ட்மெண்ட்டை டெலிகேட் பண்ணிக்கிறீங்க, செகண்டரி இன்சார்ஜ் கூட பேச மாட்டீங்க, சபார்டினேட்டை கூப்பிட்டு ஏய் உங்கள் மேனேஜர் ஒழுங்காக வேலை செய்கிறாரா, உங்கள் இன்சார்ஜ் ஒழுங்காக வேலை பண்ணுறாங்களா அப்படின்னு சபார்டினேட்டை எம்பவர் பண்ணுற மாதிரி போய் பேசுவீங்க, சபார்டினேட்டு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி பேசுவீங்க, இன்சார்ஜை சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, இன்சார்ஜுக்கிட்ட நல்லவங்களோட பேசுவீங்க, ஆனால் சபார்டினேட்லேருந்து ஃபீட்பேக் இன்சார்ஜை பற்றி கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியது தான் மைக்ரோ மேனேஜிங். ஸோ இந்த மைக்ரோ மேனேஜிங் நீங்கள் பண்ணுறது மூலமாக ராங் பர்சனுக்கு யுவர் சப்போர்ட்டிங் மூலம்னா நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய மேஜர் மிஸ்டேக்ஸ். ஸோ அப்படி மைக்ரோ மேனேஜிங் பண்ணாதீங்க. எனி ஃபீட்பேக், எனி ஒர்க்கு நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க, கிராஸ் சைட் பண்ணால் நேரடியாக போய் இன்ப்ரெஷன்ஸில் அவரோட டிஸ்கஷன் பண்ணி அவருக்கு என்ன ஹெல்ப் வேணும், என்ன சஜஷன், என்ன மிஸ்டேக் பண்ணாருன்னு ஓப்பனாக சொல்லிட்டு வர்றது குட் ஸ்கில். ஸோ அதுதான் ஒரு லீடரும் ஒரு மேனேஜரும் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் செய்யக்கூடியது. ஸோ டோன்ட் டூ மைக்ரோ மேனேஜிங். இட்ஸ் 9th மிஸ்டேக்ஸ். 10th மிஸ்டேக், ஷேரிங் தி ராங் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லணுமோ சொல்ல மாட்டோம், ராங் பர்சன்ட்டு ராங் கம்யூனிகேஷன் கொடுப்போம். இந்த ஒர்க்கை பற்றி, இல்லை அவரை பற்றி, இவரை பற்றி ஃபீட்பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராங் கம்யூனிகேஷன் கொடுப்போம். ஸோ இது ஒரு லீடர் செய்யக்கூடிய வேலை இல்லை, ஒரு மேனேஜர், சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர் செய்யக்கூடிய வேலை இல்லை. நீங்கள் ராங் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறவே நீங்கள் ரைட் மேனேஜர் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி 10 மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மேனேஜர்ஸ் என்ன 10 மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க வேலை செய்கிற இடத்துல, அது அவங்களுக்கு எப்படி பேக் ஃபயர் ஆகுது, எப்படி டீம் கொலாப்ஸ் ஆகுது, அவங்களுக்கு ஒரு ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்காம போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செயலெல்லாம் நீங்கள் செய்கிறனால தான் நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையே திரும்ப செஞ்சிட்ருக்கீங்க. உங்களோட ஒர்க் ரீப்ளேஸ்மெண்ட், செல்ஃப் ரீப்ளேஸ்மெண்ட் உங்களால் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக, ஹெச்ஓடியாக, லீடராக நீங்கள் டெவலப் ஆகவே முடியாது. ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. 10 மிஸ்டேக்ஸ் மேனேஜர்ஸ் ஃபீல்டில் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதனால தான் அவங்க க்ரோ ஆகுறதில்ல. ஸோ அந்த 10 இது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டேக், ஒர்க்கிங் இன் எ சிலோ. சிலோவாக ஒர்க் பண்ணுறது, ஒரு பதுங்குழி மாதிரி அப்படியே இருக்கிறது, இதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அவங்க செய்கிற மஸ்ட் மிஸ்டேக்.
செகண்ட் மிஸ்டேக், மேக்கிங் பிக் சேஞ்சஸ் டூ குவிக்லி வித்தவுட் நோயிங். சபார்டினேட்டுக்கெலாம் சொல்கிறதே இல்லை, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதே இல்லை, டக்குன்னு பண்ணிடுவாங்க. தேர்டு, நாட் ஸ்பெண்டிங் இனஃப் டைம் வித் their டீம்ஸ். டீம் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஃபோர்த், பீயிங் த படி. ரிலேஷன்ஷிப் அஃபிஷியலாக டீல் பண்ணுறதில்ல, படி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக டீ குடிக்க போகிறது, வேறு எதுன்னு ரிலேஷன்ஷிப் வைப்போம். ஸோ தட்ஸ் அ ஃபோர்த். ஃபிஃப்த், பீயிங் இன்டைரக்டாக தான் ஃபீட்பேக் கொடுப்போம், டைரக்ட் கொடுக்க மாட்டோம். சிக்ஸ்த், இக்னோரிங் பர்ஃபார்மன்ஸ் கன்சர்ன். எனி மிஸ்டேக் ஹை பர்ஃபார்மர் பண்ணாரா அந்த மிஸ்டேக்கை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். செவன்த், லெட்டிங் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஷோ. நம்ம கான்ஃபிடென்ட் பர்சனே இல்லை அப்படின்னு ஹம்புளாக போகிறோன்னு நினச்சிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு அட்ஜஸ்டபுளாக சில விஷயத்துக்கு போகும்போது நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லைங்கிறது ப்ரூவன் ஆயிரும். எயித்து, பீயிங் பீப்புள் பிளேயர். ஒரு பீப்புள் இல்லையா அந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆகல, அந்த டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் நம்ம பீப்புள் பிளேயர்னு. அப்போ அது மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ், நம்ம டெவலப் ஆக முடியாது. நைன்த்து, மைக்ரோ மேனேஜிங் பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். அது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாவே நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்கு ஆர்கனைசேஷனும் டிபார்ட்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு அர்த்தம். 10th, ஷேரிங் தி ராங் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். யாருக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணுமோ நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டோம். ராங் பர்சனுக்கு, ராங் லெவல் ஆஃப் பீப்புளுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கேசிப்பாக மாறும், பிரச்சனையாகும், டிபார்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இந்த 10 மிஸ்டேக்ஸ் மேனேஜர் லீடர் செய்யவே கூடாது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் எங்கெங்கே பண்ணுறீங்கன்னு அக்செப்ட் பண்ணுங்கள், அக்னாலேஜ் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு லீடராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக நீங்கள் டெவலப் ஆக முடியும். தேங்க்யூ ஆல்.